வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாமுக்கு அனலாகி டாப்பிக்கில் ஒரு 10 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். 11th கொஷின் பாருங்கள். த்ரெட், கிளாத், வயர் அப்படிங்கிறத எப்படி குறிப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. த்ரெட்டுங்கிறது கிளாத் அப்படிங்கிறதோட ரிலேட் ஆச்சுன்னா, வயர் அப்படிங்கிறது எதோட ரிலேட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. த்ரெட்டுன்னா நூல், கிளாத் அப்படின்னா ஆடைன்னு அர்த்தம். கரெக்டாக? நூலை வச்சு ஆடையே நெய்வாங்க, இல்லை நூலெல்லாம் பின்னி என்ன செய்வாங்க அப்படின்னா துணி செய்வாங்க. அதே மாதிரி இந்த வயரெல்லாம் யூஸ் பண்ணி என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தான் கொஷின். இதுக்கான சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெஷ் அப்படிங்கிறது தான் இதற்குண்டான சரியான விடை. மெஷ் அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வலை அமைப்பு அப்படின்வாங்க. நூலெல்லாம் பின்னி கிளாத் துணி ஆகிறது மாதிரி வயரெல்லாம் பின்னி ஒரு வலையமைப்பாக்குவோம் அப்படிங்கிறது தான் இதற்கான விடை. ரோப் அப்படின்னா கயிறுன்னு அர்த்தம். ஸோ வயரை யூஸ் பண்ணி கயிறு வராது. டெலகிராஃப் அப்படிங்கிறதும் கிடையாது. சேவ் அப்படின்னா சல்லடை அப்படின்னு அர்த்தம். வயரை யூஸ் பண்ணி சல்லடையை உருவாக்கவும் முடியாது. இந்த வலையமைப்பை தான் உருவாக்கும். ஸோ இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் 2 மெஷ். சரிங்களா? அடுத்ததாக 12th கொஷின் பாருங்கள். ஃபிசிஷியன், ட்ரீட்மெண்ட், ஜட்ஜு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபிசிஷியன் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட் பார்ப்பார். ஜட்ஜு அப்படிங்கிறவர் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லுவார். நமக்கு என்ன டக்குன்னு ஆன்சர் தோணுன்னா, ஜட்ஜு கோர்ட்டில் இருப்பார், அப்போ கோர்ட்டுன்னு தோணும். இல்லை ஜட்ஜு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு, பனிஷ்மெண்ட் மட்டும் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் இல்லையா? ஜட்ஜு, லாயர்லாம் ஒரே இதில் வரவங்க அப்படிங்கிற மாதிரி தோணலாம். அப்படி எதுவுமே இல்லை. முன்னாடி இருக்கிற இந்த வேர்டோட எது ரிலேட் ஆகுதோ அதுதான். ஃபிசிஷியனுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி ரிலேட் ஆகுதோ அதே மாதிரி ஜட்ஜுக்கு ரிலேட் ஆகிறது என்ன அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா? அடுத்தா கொஷின் நம்பர் 13. எஸ்டர்டே அப்படிங்கிறது டுமாரோ அப்படிங்கிறதோட ரிலேட் ஆச்சுன்னா, மார்ச் அப்படிங்கிறது எதோட ரிலேட் ஆகும்னு கேட்குறாங்க. உதாரணத்துக்கு பாருங்களேன், இன்றைக்கி டுடேன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஒரு நாள் முன்னாடி எஸ்டர்டே, இன்றைக்கி அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா டுமாரோ. அதே மாதிரி இப்போ இங்கே ஏப்ரல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏப்ரலுக்கு முன்னாடி மார்ச், அப்போ ஏப்ரலுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஏப்ரலுக்கு அடுத்து மே. புரிஞ்சுதா? ஒன்று விட்டு இப்போ எஸ்டர்டே, நடுவில் ஒரு நாள் விட்டுட்டு டுமாரோ, அப்போ மார்ச், நடுவில் ஒரு மாதத்தை விட்டுட்டு அடுத்தது மே. ஓகேங்களா? ஸோ சரியான விடை ஆப்ஷன் 2 மே. அடுத்ததாக 14. டாக்டர், ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னா ஸ்கல்ப்சர் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. டாக்டர், மருத்துவர் பார்த்தீங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப் வச்சுருப்பார். கரெக்டாக? அப்போ ஸ்கல்ப்டர் என்ன வச்சுருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த கையில் உளி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ இது தமிழில் கொடுக்குறாங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த உளி அப்படிங்கிற வார்த்தையே கொடுத்துருவாங்க. அப்போ தெரிஞ்சிடும். நான் வந்து இங்கிலீஷில் உங்களுக்கு எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதால கீழே இருக்கிற இந்த வார்த்தைக்கெல்லாம் கூட நான் என்ன அர்த்தம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஆன்வில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த சொம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உளியை வச்சு கீழே ஒரு இது மாதிரி வச்சு அடிப்பாங்க பார்த்தீங்களா? அந்த கீழே அந்த இந்த சிற்பத்தெல்லாம் செதுக்கிறதுக்காக கீழே வச்சு செய்யக்கூடிய அந்த இது தான் ஆன்வில் அப்படின்வாங்க. சாப்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வெஜிடபிள் கட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அதில் அந்த சாப் பண்ணுறது சாப்பர் அப்படின்வாங்க. சீசல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சீசல் அப்படிங்கிறது தான் உளி. ட்ராவல் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராவல் அப்படிங்கிறது தட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம், ஸ்கல்ப்டர் அப்படிங்கிறதோட எது ரிலேட் ஆகுது? அப்போ சீசல் அப்படிங்கிறது தான் ரிலேட் ஆகுது. ஏன்னா சீசல் அப்படிங்கிறது தான் உளி அப்படின்னு அர்த்தம். தமிழில் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு உளி அப்படிங்கிற வார்த்தையே கொடுத்துருவாங்க. சரிங்களா? அடுத்ததாக 15. ரிவர், டேம் அப்படின்னா டிராஃபிக்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. ரிவர், ஆறில் தண்ணி நிறைய வருது அப்படிங்கிறதுக்காக சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா டேம் கட்டுவாங்க. டிராஃபிக்கில் வாகனங்கள் நிறைய வருது அப்படிங்கிறதுக்காக அதை நிறுத்துறதுக்காக என்ன பண்ணுவாங்க? சிக்னல் லைட்டை போடுவாங்க. நம்ம டிராஃபிக்னு பார்த்தோன்னே வெஹிக்கலோ ஸ்பீடோ பார்த்தோலாம் சூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாருங்களேன். ஸோ ரிவரில் தண்ணி அதிகமாக வரும்போது டேம் கட்டி நிறுத்துவாங்க. டிராஃபிக்கில் வாகனங்கள் அதிகமாக வரும்போது சிக்னல் லைட்டை போட்டு நிறுத்துவாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, சிக்னல் லைட். ஓகேங்களா? அடுத்தது 16th ஒன் பாருங்கள். டே, நைட், அப்போ டஸ்க்கு என்ன வரும்? டேன்றது பகல் பொழுது, நைட்டுங்கிறது இரவு பொழுது. அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா டஸ்க்கு அப்படின்னா அந்த அந்தி பொழுதுன்னு அர்த்தம். டஸ்க், டான் டு டஸ்க் அப்படின்னு ஒரு வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. டான் டு டஸ்க்னா என்னென்னா காலைல எழுந்ததுலேருந்து இரவு முடிகிற வரைக்கும், இல்லை அந்த விடியற் காலையிலேருந்து அந்தி பொழுது வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். டஸ்க் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்தி பொழுது அப்படின்வாங்க. டான் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விடியற்காலை அப்படிங்கிற அந்த விடியல் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லுவாங்க. ஸோ டஸ்க்கு மேட்ச் ஆகக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான். இதுவே ஒரு மார்னிங் சொல்லியிருந்தாங்கன்னா ஈவினிங்கோ, இல்லை ஈவினிங் சொல்லியிருந்தாங்கன்னா மார்னிங்கோ சூஸ் பண்ணலாம். சரிங்களா? எப்படி டேவுக்கு நைட் ரிலேட் ஆகுதோ அது மாதிரி டானுக்கு எது ரிலேட் ஆகும் அப்படின்னா டஸ்க்கு, டான், DAWN, டான். சரிங்களா? நீங்கள் இந்த சினிமா படத்துலாம் வர மாதிரி டான் 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 வாங்கல, அந்த டான் கிடையாது. DAWN, டான் அப்படின்னா அந்தி விடியற்காலை அப்படின்னு அர்த்தம். டஸ்க் அப்படின்னா அந்த பொழுது சாயக்கூடிய அந்தி பொழுது அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அடுத்ததாக 17. கண்ட்ரி, பிரசிடெண்ட், அப்போ ஸ்டேட்டுக்கு என்ன வரும்? நம்ம நாட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி குடியரசுத் தலைவர் சொல்கிறோமோ அது மாதிரி ஸ்டேட்டுக்கு யாரை சொல்லுவோம்? நம்ம கவர்னரை சொல்லுவோம். கரெக்டுங்களா? சப்போஸ் இதுவே கண்ட்ரிக்கு பிரைம் மினிஸ்டரை கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ ஸ்டேட்டுக்கு யார் வருவாங்க அப்படின்னா
சீஃப் மினிஸ்டர் வருவாங்க. ஸோ இது நம்ம சோசியல்லாம் படிச்சிருக்கோம். இது உங்களுக்கு பெருசாக விளக்கம் சொல்ல வேண்டியதே இருக்காது. நான் இது சொல்லும்போதே சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவில் சொல்லும்போதே நம்ம சயின்ஸு, ஹிஸ்ட்ரிலாம் இல்லை கான்ஸ்டியூஷன்லாம் என்னென்ன படித்தோமோ அந்த விஷயங்களை ரிலேட் பண்ணி கூட நமக்கு இந்த அனலாகியில் கொஷின் கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டேட்டுக்கு இந்த இடத்துல மேட்ச் ஆகிறது கவர்னர். ஓகேங்களா? அடுத்ததாக 18 டெலிவிஷன் டெலிகாஸ்ட் ரேடியோ. டெலிவிஷன் வந்து இந்த ஆடியோ வீடியோவை டெலிகாஸ்ட் பண்ணும். கரெக்டாக? ரேடியோ அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராட்காஸ்ட் அப்படின்னுவாங்க. ரேடியோவுக்கு என்ன வந்துடும்? ப்ராட்காஸ்ட். டெலிவிஷனுக்கு எப்படி டெலிகாஸ்ட்டோ அது மாதிரி ரேடியோவுக்கு ப்ராட்காஸ்ட். நியூஸு, மியூசிக் இதெல்லாம் எடுத்திங்கன்னா நியூஸ் எல்லாத்துலேயும் தான் வரும். ஸோ இங்கே இவங்க சொல்லியிருக்கிற கரெக்டான வேர்டுக்கு மேட்ச் ஆகிறது ப்ராட்காஸ்ட். சரிங்களா? அடுத்ததாக கொஷின் நம்பர் 19 சாரோ க்ரை மிர்த்து. சாரோனா சோகமாக இருக்கிறது, க்ரைனா அழறது. சோகமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? அழுவோம். கரெக்டாக? மிர்த்து அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். மிர்த்துனா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சால் இப்போ சொல்லிவிடுவீங்க. சோகமாக இருக்கும்போது அழுவோம், சந்தோஷமாக இருக்கும்போது சிரிப்போம். அப்போ ஆன்சர் லாஃபர். நீங்கள் ஜாயின்னு சூஸ் பண்ணிவிடாது. மிர்த்துன்றது சந்தோஷம் தானே, அப்போ ஜாயின். இங்கே முன்னாடி பாருங்கள், சோகமாக இருக்கும்போது அழுவோம், அப்போ சந்தோஷமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா சிரிப்போம். ஸோ ஆன்சர் லாஃபர். ஓகேங்களா? அடுத்ததாக அதே மாதிரி அந்த ஃப்ரௌன் மற்ற வேர்டுக்கும் இது தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். ஜாயினா மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டோம். ஃப்ரான் அப்படின்னா என்னென்னா அந்த ஒரு மாதிரி முகம் சுழிக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். வீப் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா அந்த அழறது இல்லை அழறது அப்படின்ற மாதிரியான அர்த்தம். சரிங்களா? அடுத்ததாக 20வது ரைட்டர் பென். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் சொன்னது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செட்டு கொடுத்துட்டு இங்கே ஒரு வேர்டு கொடுத்துட்டு அதுக்கு எது ரிலேட் ஆகும்னு கேட்டிருந்தோம். இங்கே என்ன பண்ணிக்கிறோம்னா இங்கே ஒரு பேர், அதுக்கு ஈக்குவலான பேரே என்ன அப்படிங்கிறத ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கோம். இந்த மாதிரியும் கேட்கலாம். ரைட்டர் எதை யூஸ் பண்ணி பண்ணுவார் அப்படின்னா பென்னை யூஸ் பண்ணி ரைட் பண்ணுவார் இல்லையா? அதே மாதிரி இப்போ இங்கே கூட பார்த்தீங்கன்னா நீடில் டெய்லர் இருக்குது, டெய்லர் ஊசி யூஸ் பண்ணுவார்னு சொல்லலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முதல்ல ரைட்டர், அதுக்கப்புறம் பென். அப்போ முதல்ல அந்த பர்சன் வரணும், அதுக்கப்புறம் தான் அவர் யூஸ் பண்ணுற திங் வரணும். அதனால் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வராது. இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்டர், கேன்வாஷ். பெயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேன்வாஷ்னா அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது இருக்குது இல்லைங்களா, அது. ஸோ பெயிண்டர் எதை யூஸ் பண்ணுவார்னா கேன்வாஷு. ஸோ ரைட்டர் பென், பெயிண்டர் கேன்வாஷ். 20க்கு உண்டான சரியான விடை ஆப்ஷன் சி. சரிங்களாம்மா? இதோட அனலாகி டாப்பிக்கில் ஒரு 20 கொஷின் முடிஞ்சிருக்கு. ஏற்கனவே கொடுத்த 10 கொஷினையும் நோட்டில் எழுதி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கொஷின்ஸையும் எழுதி வச்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த வீடியோவிலே இன்னொரு 5 கொஷின் தரேன். இதில் பாருங்கள், நிறை கிலோகிராம் அப்படின்னா நீளம் அப்படிங்கிறது எதோட ரிலேட் ஆகும்? மாசுக்கு கிலோகிராம்னா லென்த்து எதோட ரிலேட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கோம். நான் இந்த 5 கேள்விகளுக்கும் விடைகளை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். காசு நோய் நுரையீரல் அப்படின்னா கேட்ராக்ட் அப்படிங்கிறது, டிபிக்கு லங்ஸு, ஸோ காட்ராக்டுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது. இதுக்கான ஆன்சரையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்லையும் நான் உங்களுக்கு இன்னும் சில கொஷின்ஸை போடுறேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இதே மாதிரி இந்த அனலாகில் யூஸ் ஆகக்கூடிய வரக்கூடிய மற்ற சில கொஷின்ஸை போடுறேன். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பை மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதில் மொத்தமாக ஒரு 5 டைப் இருக்குது. நான் அதையுமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேவா? இந்த தேர்டு பாருங்கள், பஸ், டிரைவர். அப்போ ஏரோப்ளேன் அப்படிங்கிறது எதோட ரிலேட் ஆகும்? அடுத்ததாக 4வது கேள்வி, திருக்குறள், திருவள்ளுவர் அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது எதோட ரிலேட் ஆகும்? சரிங்களாமா? ஸோ இந்த 4 கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக டைப் 2வை நம்ம இதுக்கு அடுத்து பார்க்க போகிற வீடியோவில் போடலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் போடுற கொஷின்ஸுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதையுமே இந்த டைப்பு கீழே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாடலில் அவங்க எந்த கொஷின் கேட்டாலும் நம்ம தப்பு இல்லாமல் சரியாக போடணும் பாருங்கள். ஓகேங்களாம்மா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.